இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பள்ளி உடைக்கப்பட்டு அந்த பள்ளி சுக்குநூறாக்கப்பட்டு குப்பையாகின மாறின வரலாறு தெரியுமா? குப்பை போடுற இடமாக மாறின வரலாறு தெரியுமா? யாரு? மதீனத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. யாரு கட்டினாங்க தெரியுமா? முனாஃபிக்குகள் கட்டினாங்க. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்னால தொலை விருப்பம் இல்லை. என்ன நடந்தது? அல்லாஹு தாலா சொன்னான், அந்த பள்ளியை உடைக்க சொன்னான். அல்லாஹு தாலா உடைக்க சொல்றது மட்டுமல்ல, இனிமேல் மதீனாவுடைய குப்பைகள் எல்லாம் அங்கதான் போடணும். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இரக்கமில்லை. உலகத்தில் நல்லா விளங்குங்க, யூதனாக மாற, முனாஃபிக்குகளாக மாற காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அனைவரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இரக்கம் இல்லை. இப்ப நாங்க இந்த நைட்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, என்ன காரணம் இல்லை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல உள்ள இரக்கம் தான் இதுக்கு காரணம். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவிதன் முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா அம்மா பஅத். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த உலமாக்களே, ரைசுல் முகத்தமீன்களே, பஞ்சிகாவத்த ஜாவியாவுடைய நிர்வாகிகளே மற்றும் ஏனைய சகோதரர்களே, இந்த பஞ்சிகாவத்த இந்த இடத்தை சூழ இருக்கக்கூடிய அன்பார்ந்த இஹ்வான்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்தி கொண்டு நோய் இல்லாமல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேரம் 9:15 ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பேசலை, கொஞ்சம் விஷயம் பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய நாள் ஒரு மிக விசேஷமான நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்துக்கு பிறந்த நாள் மட்டுமல்லாது, அவர்கள் பிறந்து சரியாக 1500 வருடத்தை அடைந்த நாள். எனவே இன்றைய நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை, அவர்களுடைய மகத்துவங்களை சமுதாயமயப்படுத்துவது நம்முடைய கடமையாக, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இதை வேற யாரும் வந்து செய்ய போறதில்லை, நாங்கள் தான் செய்யணும். அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சார்ந்த சில விஷயங்களை மூமீன்கள்ட்ட தான் பொறுப்பு கொடுத்தான் அல்லாஹு தாலா, முஸ்லீம்கள்ட்ட கொடுக்கல. அதில் ஒன்று தான் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைப்பது முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட பெரியவர்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லல அல்லாஹ் தஆலா. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன, முஃமின்களுக்கு அவர்கள் உயிரை விட பெரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களை அன்பு வைப்பது என்பது முஃமின்களுக்கு தான் பெருசாக விளங்கும். ரெண்டாவது பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்றது. ஸலவாத்து சொல்ற பொறுப்பை யார்கிட்ட தெரியுமா அல்லாஹ் தந்திக்கிறான்? மூமின்கள்ட்ட தான் தந்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்க. இஸ்லாமானவர்களே, முஸ்லிமானவர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. ஈமான் உள்ளவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அதனால நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஒரு மனிதன் அவரை புகழ்றாங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட பேரில் ஸலவாத்து சொல்கிறாங்க, அவங்கள அன்பு வைக்கணும் என்று சொல்கிறாங்கண்டா இதுவெல்லாம் ஈமானுடைய அடையாளங்கள். ஈமானுடைய அடையாளங்கள் நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன் 5 நேரம் தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், ஜகாத்து கொடுக்கிறான், ஹஜ்ஜி செய்கிறான். இதெல்லாம் என்ன அடையாளம் தெரியுமா? இஸ்லாத்துடைய அடையாளம், வெளிரங்க அமல்கள். இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடையாளங்கள்.
ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்பு வைக்கிறது. அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத்தலா, யாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரை விட அன்பு வைக்கல அவனுக்கு பரிபூரண ஈமான் கிடையாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பரிபூரண முஃமினாக ஆக வேண்டுமா, அவன புள்ள குட்டி குடும்பத்தார்கள் தாண்ட உயிரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவனுக்கு பெரியவராக இருக்க வேண்டும். அப்ப ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு. பாருங்க, மதீனாவுல 2 செக்ஷனும் இருந்தாங்க, 2 கூட்டம் இருந்தாங்க. மதீனாவுக்குள்ள பாருங்க 2 செக்ஷன் இருந்தாங்க. 3வது ஒரு கூட்டம் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்பினாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினாங்க. ஆனால் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரல. காரணம் என்ன தெரியுமா? முஹம்மது நபியை பிடிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களுக்குள்ள பிரச்சனை தான். மூசா இப்ப கூட யூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? யூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? கோட் வித் அஸ், கடவுள் எங்களுடன் இருக்கிறான் என்று யாரு சொல்றான் தெரியுமா? யூதன். அவன் கோட் என்று யாரை சொல்றான்? அல்லாஹ் தான் சொல்றான். நல்லா கவனிக்கணும். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றுக்கொண்டான். அவனுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? முஹம்மது நபியை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அநியாயம் செஞ்சான். கைபர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு யூத பொம்பளை இறைச்சியில விஷத்தை கலந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கல்லை தள்ளி விட்டு ரசூலுல்லாஹ் தள்ள போட பார்த்தான். இதுல யாரு? யூதன் செஞ்ச வேலை. அவனுக்கு அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்ட ரசூல்மார தெரியும், எல்லாம் நம்பினானவன். ஆனால் எங்களுக்கு பிடிக்காத ஆள் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னைக்கு உலகத்துல மகா கெட்டவன் யூதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யஹூது கௌமுன் ஹுஸ்ஸத், யூதன் என்றவன் பொறாம பிடிச்சவன் அவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் எதிரியாக பகைவனாக யாரோட மாறினான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மதீனாவுக்குள்ள இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, முனாஃபிக்குகள். 300 லட்சம் பேர் இருந்தாங்க முனாஃபிக்குகள். பள்ளியில வந்து தொழுதாங்க. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்தும் போது தொழுகைக்கு வார் இல்லை, ஜமாத்துக்கு வார் இல்லை தொழுகைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி கொண்டு வந்து யாரெல்லாம் பள்ளிக்கு ஜமாத்துக்கு வரலையோ அவங்களோட ஊடெல்லாம் நெருப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா? முனாஃபிக்குகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்னால தொழுகிறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ்வை நம்பினவர்கள் தான், முஸ்லிமாக இருந்தவர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்குது இல்லை எங்களுக்கு. அதனாலதான் ஆயிஷா நாய் பேரில் இட்டு கட்டினாங்க, சஹாபிகளை கிண்டல் அடிச்சாங்க. وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை காணும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அபூபக்கரே, நீங்க பெரிய ஆளு, நீங்க தான் சௌருல ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்தவர். உமரே, நீங்க யாரு தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய ஆளுன்னு அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதே நேரத்தில் மற்ற காபிர்களை போய் கண்டா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நாங்க உங்களோட தான் நிற்போம் அப்படின்னு. அப்ப நீங்க உங்களை முஸ்லீம்களோட நாங்க கண்ட இல்ல, நாங்க சும்மா கிண்டல் அடிக்க போனோம், அவங்கள கிண்டல் அடிக்க போனேன். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பள்ளி உடைக்கப்பட்டு அந்த பள்ளி சுக்குநூறாக்கப்பட்டு குப்பையாகி மாறின வரலாறு தெரியுமா? குப்பை போடுற இடமாக மாறின வரலாறு தெரியுமா? யாரு? மதீனத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. யாரு கட்டினாங்க தெரியுமா? முனாஃபிக்குகள் கட்டினாங்க. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்னால தொலை விருப்பம் இல்லை. என்ன நடந்தது? அல்லாஹு தாலா சொன்னான், அந்த பள்ளியை உடைக்க சொன்னான். அல்லாஹு தாலா உடைக்க சொல்றது மட்டுமல்ல, இனிமேல மதீனாவுடைய குப்பைகள் எல்லாம் அங்கதான் போடணும்.
என்ன காரணம்? என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இரக்கம் இல்லை. உலகத்துல நல்லா விளங்குங்க, யூதன் யூதனாக மாற, முனாஃபிக்குகள் முனாஃபிக்குகளாக மாற காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அனைவரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இரக்கம் இல்லை. இப்ப நாங்க இந்த நைட்ல இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, என்ன காரணம்? இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல உள்ள இரக்கம் தான் இதுக்கு காரணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்றோம், காரணம் என்ன? அவங்களோட பேர்ல இரக்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்ற ஒரு மஜ்லிஸுக்கு வந்து உட்கார்றோம், என்ன காரணம்? அவங்களோட பேர்ல இரக்கம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அடையாளம். ஈமானுக்கு அல்லாஹ் போட்டிருக்கிற அடையாளம் அதுதான். சஹாபிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? தொழுகையில இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் 5 நேரம் தொழுகையில இருப்பாங்க. வக்த விடமாட்டாங்க, ஒரு வக்து விடமாட்டாங்க. சஹாபிகள் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் தொழுவாங்க. ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட கண் யார்ட மேல இருக்கும் தெரியுமா? எப்பவுமே முஹம்மது நபி மேல தான் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது, உங்களுக்கு உலகத்தை ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப பிடிச்சது எது? என்ன தெரியுமா சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறத எனக்கு பிடிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னதினால தான் அல்லாஹ் பக்கத்திலே வாழ வச்சு, அவங்கள மௌத்தாக்க வச்சு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அடக்க வச்சான் அல்லாஹ். நாளை மறுமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்க போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. எங்க அடக்குறது? எங்க அடக்குறது? குளிப்பாட்டியாது 18 நாள் காய்ச்சலாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் தான் வஃபாத்தா போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதே மாதிரி காய்ச்சல் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்படித்தான். அந்த நண்பர் என்றாலும் லேசிப்பட்ட நண்பர் அல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 63. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 நாள் சோம் இல்லாம இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 18 நாள் சோம். இப்படிதான் இருந்தது எல்லாமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்ஹு எழுதுறாங்க, கஃன் செஞ்சாச்சு, குளிப்பாட்டியாச்சு, எங்க அடக்குறது? எங்க அடக்குறது? ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, ஜன்னத்துல் பக்கீல கொண்டே அடக்குவோம், அங்க அடக்குவோம், இங்க அடக்குவோம். திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌலாவில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, அவ்சிலுல் ஹபீப இலல் ஹபீப், நேசர நேசரோடே சேர்த்து வச்சிருங்கோ. அதுக்கப்புறம் தான் ஆயிஷா நாயுடு வீட்டுக்குள்ள அடக்கினாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுல தானே ஆயிஷா நாயுடு வீட்டுல தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அகின பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி யார் அடக்கினாங்க? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அடைஞ்சாங்க. அதனால உலகத்துல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிச்சது அப்படி. ஹிரா இகே, ஹிரா ஜபலுன் நூர், ஜபலுன் நூர் இகே. அந்த ஜபலுன் நூருக்கு எல்லாரும் மதீனாவுக்கு மக்காவுக்கு போற வழியில் அப்படியே காட்டு பஸ் போகுது, ஏசி பஸ். அண்டா பாருங்க, அதுதான் ஜபலுன் நூர். ஜபலுன் நூர், ஜபலுன் நூர்ல இருக்கிறது காரு ஹிரா. அதெல்லாம் நான் சொல்றது காரு சௌர், சௌர் சௌர் குகை, சௌர் குகை. சௌர் குகையும் அப்படித்தான். என்ன தெரியுமா செய்வாங்க? பெய்த்து காட்டுவாங்க, அண்டா பாருங்க சௌர் குகைக்குதே, அதுதான் சௌர் குகைன்னுவாங்க. ஏறுவோமா, அப்ப அடிக்கிற வெயிலுக்கு சிலது கீழே இருந்து காட்டுவாங்க, அந்தா பாருங்க நெருப்பட்டி மாதிரி விளங்குற ஆட்கள் ஏறி கொண்டிருக்கிறாங்க மேல, அவ்வளோ தூரம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் நடந்து வாராங்க. எங்க? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க, நடந்து வாராங்க. வந்து 2 பேருமே நடந்ததுதான், 2 பேரும் வாகனத்தில் வரல. இப்ப சௌருக்கு கீழே இருந்து கொண்டு மேல ஏறோடும், மேல அதுக்குள்ள போய் தானே ஒளிச்சு கொண்டது 2 பேரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்கள களத்துல நான் தூக்கி கொண்டு மேலே ஏறட்டுமா? அவளை களத்துல வச்சுக்கொண்டு நான் மேலே ஏறட்டுமா என்று கேட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அவ்வளோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இறக்கம். நாங்கள் ஓதினேன் இன்றைக்கு மௌலிது, என்னது ஹரீரி மௌலிது ஓதினேன். ஹரீரி மௌலிதில் ஒரு ஹிகாயத்து வரும். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வரலாறு வரும். உம்மு மஅபத் என்ற ஒரு தாய், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் தாங்களே அப்படின்னா. அவன் நல்ல பெண், உம்மு மஅபத் இருக்கிறாங்கல்ல, அவன் நல்ல பெண். இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆடண்டா இருக்குது, பால் வராது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டாங்க. அவ்வளோ மெலிஞ்சிக்குது, இதில் பாலே இல்லைன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஆட்டை தாங்க, பாலை நாங்கள் கறந்து விழுவ மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி வந்தா எடுத்துக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்போ பசி 2 பேருக்கும் பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பசி, ரசூலுல்லாஹ்வுக்கும் பசி. ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டிட மடியில கையை வச்சு கறக்க ஆரம்பிச்சாங்க. பால் வருது 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 வருது. உம்மு மாபத் பார்க்குறாங்க, நம்ம ஆடு தானா இது, வேற ஆடா, புதுனமாக இருக்குது இது. அவங்களும் எடுத்து உம்மு மாபத்திட வீட்டுக்கும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து பால் பாத்திரங்கள்ல நிரம்பி வடியுது. வரலாறு சொல்லுது அந்த ஆடு 22 வருஷம் வாழ்ந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட ஆடு. இப்ப முதலாவது பாலை எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருக்குமே பசி, ரசூலுல்லாஹ்வுக்கும் பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பசி, 2 பேருக்குமே பசி. அந்த பாலை எடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குடிச்சாங்க. குடிக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க நீங்க குடிக்கவே இல்லை சொல்லுவோம்ல, சில புல்ல குடிக்கும்போது உம்மட வயிறு நிறையிறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனசால நிறைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? ஏண்ட உசுரெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திரமா இருக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதனால தான் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, எல்லா மனிதர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான ஒரு தட்டில வச்சாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் தான் கனமாக இருக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய ஈமான் கனம்? ஏன் காரணம்? அவங்க அவ்வளோ ரசூலுல்லாஹ்வோட இரக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், இருந்தாலும் அதில் ஒரு ரகசியத்தை எல்லாரும் விளங்கி கொள்ளல. சௌர் குகைக்குள்ளே போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போக முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க யார சொல்லல, நான் உள்ளே போகிறேன்னுடா. உள்ளே போய் பிஸ்டாத்தில் வருமா இல்லை, எல்லா ஓட்டைகளையும் அடைச்சாங்க. அடைச்சிட்டு ஒரு ஓட்டை மட்டும் மிச்சமாக இருக்குது, அதில் காலை வச்சு கொண்டாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்து கொள்ளவாங்க. சரி என்ன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலில் படுத்தாங்க. படுத்த ரசூலுல்லாஹ் நல்ல தூக்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கணும். அந்த உம்மாட காலை எவ்வளோ நெலும்பு கடித்தாலும் பரவாயில்ல, புள்ள இப்போதான் தூங்கிக்குது, பரவாயில்ல கடித்தாலும் பரவாயில்ல, கடிக்கட்டும், காலை ஆட்டினா புள்ள முழிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் யாரும் நினைக்க மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நெலும்பு கடிக்கல, பாலைவனத்தின் ஒரு நாகப்பாம்பு தீண்டியது. இப்ப என்ன தெரியுமா செஞ்சாங்க? காலை ஆட்ட முடியல, ஆட்டினா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூக்கம் கலைஞ்சிரும். இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் சொல்கிறோம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்களோட உசுரை விட மதிக்கணும்னு தானே சொல்கிறோம் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்க ரசூலுல்லாஹ்வை உசுரை விட மதிக்கல, ரசூலுல்லாஹ்வோட தூக்கத்தை அவங்களோட உசுரை விட மதிச்சாங்க. காலை அசைக்கல்ல, நாகப்பாம்பு கடிச்சு காலில் விஷம் ஏறுது, காலை ஆட்டல. காரணம் என்ன தெரியுமா? நான் காலை ஆட்டினால் ஏண்ட உசுறு போனாலும் பரவாயில்ல, ஏண்ட உசுரை விட ரசூலுல்லாஹ்வோட தூக்கம் தான் எனக்கு பெருசு. எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ ஒரு அன்பு பார்த்தீங்களா? அதுதான் அவங்க ஈமானில் உயர்ந்து போய் நின்றாங்க. அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லித்தார பாடம் தான். நீங்கள் உலகத்தில் எதை வேணாலும் விட்டு கொடுக்கும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. அதுதான் உங்களோட ஈமான் அடையாளம். ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அசிங்கமாக பேசுகிறான், குறையா பேசுகிறான்டா பார்த்துட்டு நாங்கள் பொத்திட்டு இருக்கிறதாக இருந்தால் எங்களோட ஈமான் பலவீனம் என்ற அர்த்தம். நாங்கள் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஒருத்தன் குறையா பேசும்போது ஒன்று அதை எதிர்த்து பேசணும், இல்லையா அவனை வெறுத்து நடக்கணும். அவனை வெறுத்து நடக்கணும். அவனோட கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, அவனோட சரி பரவாயில்ல, அவன் என் வாப்பா பற்றி பேசல, என் உம்மா பற்றி பேசல, என்னை பற்றி பேசல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்போ எங்களுக்கு அவங்களோட இரக்கம் இல்லையா? அன்பு இல்லையா? அன்பு இருப்பதுடைய அடையாளம் தான் அவனை ஆக குறைஞ்சது வெறுத்தாவது நடக்கிறது. எனவே உலகத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை உயிரை விட அன்பு வையுங்கள், அன்பு வைத்தால் தான் நல்ல முஃமினாக நாளை மறுமை நாளில் கருதப்படுவீர்கள். நாங்கள் எவ்வளோதான் தொழுது இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை செஞ்சாலும் அன்பு இல்லையா, வெறும் முஸ்லிம் தான் பரிபூரண முஃமினாக அல்லாஹ்விடத்தில் ஆக முடியாது. எனவே இந்த நிகழ்வுகளும் அதில் அடையாளம் தான். இந்த நிகழ்வுகளும் என்ன சொல்லுது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்புக்காக ஷமாயிலு திர்மிதி வாசிக்கப்பட்டது பெருமானாருடைய அன்புக்காக, ஹரீரி மௌலித் ஓதப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்புக்காக. இதெல்லாம் செய்கிறது எதற்காக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்புக்காக. எனவே அப்படிப்பட்ட அன்பை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி அருள்வாயா, நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, இந்த நிகழ்வை கபூல் செய்தருள்வாயா. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக
இந்த நிகழ்வை செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜாவியாவுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்தருள்வாயா, இந்த ஊர் மக்களுக்கும் கொடுத்தருள்வாயா. இன்றைய நாளில் வந்தவர்களுக்கு உணவளித்தவர்களுக்கு ரஹ்மானே நீ பரக்கத்தை செய்வாயா, அவர்களுடைய நம்முடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحاب سيدنا مولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم، وافر اللهم به علينا خلع القبول والتكريم، وحين متمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا، وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب الشفاعة ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية، ولا حظ في جميع حوالي عين الرعاية، وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين، واجعلنا في فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن أنصب لجمعنا هذا. اللهم ارحم أساتذتنا بفضلك يا كريم، واغفر اللهم علينا من بركاتهم وأسرارهم وعلومهم يا أرحم الراحمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி சமாதானம் உயர்வு மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னாக்களை எடுத்தாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் பேர் பெற்றவர்கள் ஷமியா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்வு மேலான தமிழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இந்த பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை 11 நாட்களாக இந்த பஞ்சிகாமத்த தாவியாவில் மதரசா புள்ளகள் அதே போன்று வெளியாட்கள் நம்ம ஓதினாங்க. அனைவர்களுக்கும் என்னுடைய நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அத்தோடு இன்றைக்கு இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய ஹலீஃபா அதே போன்று ஒரு ஐசுல் முகத்தமீன் ஏனைய முசாவியாவுடைய உலமாக்கள் அதே போன்று ஏனைய உலமாக்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அதே போன்று இஹ்வான்கள் இங்கே வந்தக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நம்முடைய நிர்வாகத்துடைய அனைவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று மென்மேலும் இந்த ஜாவியாவில் இன்னும் நல்ல காரியங்கள் நடப்பதற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜலாலா